தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழ்நாட்டில் தனித்துவமான கட்சியாக உருவாக்கிட திரு விஜயகாந்தின் பிறந்த நாளில் அக்கட்சியினர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவனர் தலைவர் திரு விஜயகாந்தின் பிறந்த நாள் வழக்கமான உற்சாகத்துடன் ஆகஸ்ட் 25ஆம் நாளான இன்று தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற அஞ்சலி மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் திரு பண்ணை பாலு மற்றும் மாவட்ட அவைத் தலைவர் திரு KS கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். செம்பனார் கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் நடைபெற்ற அஞ்சலி மற்றும் அன்னதான நிகழ்விற்கு பின்பு அங்கு கூடியிருந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழக தொண்டர்கள் வருகிற 2026இல் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தனிப்பெரும் கட்சியாக உருவாக்கிட திரு பண்ணை பாலு மற்றும் திரு KS கிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். 2026 சந்திக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே நமது புரட்சி அன்னியார் கேப்டனின் துணைவியார் அவர்களின் மிகப்பெரிய ஆளுமையாக நாம் உறுதியளிப்போம், உறுதியெடுப்போம். இந்த நாளிலே எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகமானது தனித்து மிக்க கட்சியாக உருவெடுக்க நாங்கள் இந்த நன்னாளிலே உறுதி எடுக்கிறோம். உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். 2026 தமிழ்நாட்டில் தனித்துவமாக தேமுதிக வளர உறுதி ஏற்கிறோம், உறுதி ஏற்கிறோம். மேலும் குத்தாலம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் நடைபெற்ற நிகழ்விற்கு பின்பு திரு KS கிருஷ்ணன் திரு விஜயகாந்த் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்குவது மனநிறைவு தருவதாக கூறினார். கேப்டனுடைய பிறந்த நாளை நூற்றாண்டு காலமாக இந்த அன்னதான நிகழ்ச்சியை நாம் செய்து கொண்டு வருகிறோம். கேப்டனை முன்மாதிரியாக, அதாவது கேப்டனை ரோல் மாடலாக வைத்து நாங்கள் அன்னதானம் செய்து கொண்டு வருகிறோம். இது எங்களுக்கு மன நிறைவாக இருக்கிறது. அவர் எங்களோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்கிற மனநிலையுடன் இந்த பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். வாழும் வரை திரு விஜயகாந்த் பிறருக்கு உணவளித்து மகிழ்ந்தார் என்பதோடு இன்றும் உணவு அளிக்கிறார், என்றும் அளிப்பார் என்ற நிலை தொடர்வதை நேரடியாகவே பார்க்க முடிகிறது.